தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 23 அக்டோபர் சரியாக மாலை 7 மணிக்கு இந்த அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி வந்த வங்கக்கடல் நிகழ்வானது நேற்று நாம் காலை அறிக்கை கொடுக்கும் பொழுது, அதாவது நமது கரை அருகே ஒட்டிய, அதாவது புதுச்சேரியை ஒட்டிய கடலோர கரைப்பகுதிகளில் நிலவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. நம்ம வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம். தென் மாவட்டங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு குறையும் என்று சொன்னோம். மழைப்பொழிவு நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் காலை பொழுதே, அதற்கு முந்தைய காலகட்டங்களில் தீவிரமாக இருந்த மழைப்பொழிவு படிப்படியாக வட மாவட்டங்களுக்கு முன்னேறும். வட மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். தெற்கு ஆந்திர கரையோர பகுதிகள் வரைக்குமே ஒரு தீவிரப்படுத்தி வைத்திருந்ததுன்னு சொல்லலாம். நேற்றைக்கு இந்த நிகழ்வு நமது தமிழக கரை ஒட்டியே பயணித்தது. அதாவது தற்பொழுது இப்போ இந்த நிகழ்வு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது மாலை வேளையில் தெற்கு கர்நாடக பகுதிகள் மற்றும் ஆந்திர இந்த ஒரு ஜோன்ஸில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நிலவு வரைக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த சுழற்சியோடு வங்கக்கடலின் பகுதிகளில் ஒரு நிகழ்வு, அதாவது வளிமண்டல சுழற்சி ஒன்று நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ இதுக்கு காற்று பார்த்திங்கன்னா அதனுடைய திசை போக்கில் காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே வேளையில் அரபிக்கடல் பகுதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த காற்றின் காரணமாக நமக்கு தெற்கு காற்றின் ஏற்றம் உள்ளீடு பெறப்படுகின்ற ஒரு காரணத்தால் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான தென் மாவட்ட பகுதிகளிலும் சரி, கேரளா பகுதிகளிலையும் சரி, தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலையும் உட்புற மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை, சிவகங்கை இணையமிடம் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இந்த நிகழ்வு வடமேற்கு திசை நோக்கி நகரும் பட்சத்தில் நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் தெற்கு காற்றின் உள்ளீடின் காரணமாக அப்படின்னு. இப்போ அதன் காரணமாக தான் நேற்றைக்கும் தெற்கு காற்றின் உள்ளீடின் காரணமாக தென் மாவட்டங்கள் சில இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கேயும், அதற்கு பிறகு மத்திய பகுதிகளிலையும் சில இடங்களில் நள்ளிரவு, அதாவது நேற்றைக்கு இரவு பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொடுத்தது. அதே போல் இன்றும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறதுன்னு சொல்லலாம். தற்பொழுது நான் இந்த அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் திருச்சி மாநகர பகுதிகள் மற்றும் தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தி வருகிறதுன்னு சொல்லலாம். புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தின் இணைமுடம் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி வருகிறது. இப்போ தற்பொழுது கும்பகோணம் பகுதிகளில் நல்ல ஒரு கனமழை பொழிவாகவே ஏற்படுத்தும் வரக்கூடிய மணி நேரங்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கொடுத்து வருகிறது. அதே போல் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு, செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும், திருவண்ணாமலையின் கிழக்கு புறமாக, இப்படி சென்னை புறநகர் பகுதிகளில் லேசான ஒரு மழைப்பொழிவுக்கு வாய்ப்பும், ஆந்திர எல்லையோர பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தி வருகிறதுன்னு சொல்லலாம். இப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு இன்றைக்கு மத்திய தமிழகத்தின் பகுதிகளிலையும் சரி, வட கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை ஆங்காங்கே ஏற்படுத்தும். வட உள் மாவட்டங்கள்லேயும் சரி, புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகளுக்கும் ஒரு மழைப்பொழிவை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இன்றைக்கு ஓரிரு இடங்களில் அமைப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது எந்த காரணத்தில் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய தெற்கு காற்றின் வருகையின் காரணமாக உள்ளீடு நமக்கு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. கிழக்கு காற்று, வடகிழக்கு காற்று எல்லாம் பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திர கரையோர பகுதிகளுக்கு, தெற்கு கர்நாடக பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லலாம். வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த தீவிர நிகழ்வு, வங்கக்கடலில் ஏற்படக்கூடிய அந்த காற்று சுழற்சி கண்டிப்பாக தீவிர தாழ்வு மண்டலம் புயலுக்கான முந்தைய ஸ்டேஜ் வரைக்குமே தற்பொழுது வரைக்கும் தெரிகிறது. இப்போ இந்த நிகழ்வு எந்த மாதிரி வட தமிழக கரை நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை சொல்லலாம். இது மேற்கே நகர்ந்து இன்னும் சற்று கூடுதல் தீவிரமாக அடையும் சூழ்நிலையில் இருக்கிறதால அது தெற்கு ஆந்திர கரைக்கும் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் சரி, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்பு வரைக்கும் சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது. கண்டிப்பாக இந்த நிகழ்வு இன்னும் தெற்காக அப்படியே அதாவது உருவாகக்கூடிய இடத்திலிருந்து இப்போ இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் தீவிரமடைந்து வருகிறதுன்னு சொல்லலாம். இது வரக்கூடிய மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையை அடையும். குறிப்பிட்டு ஒரு 24-25 தேதிகளில் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது என்றது நம்ம ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படியே அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரங்களில் தாழ்வு மண்டலமாக உருப்பெறும். மெல்ல மெல்ல கரை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்போது இரு காற்று இணைவுகளும் தெற்கு காற்றின் சதவீதமும் கூடுதல் பரப்பில் இருக்கிறதால இந்த நிகழ்விற்கு கனமழை முதல் மிக கனமழை, அதி கனமழை வரைக்குமே இந்த நிகழ்வு வங்கக்கடல் பகுதிகளில் ஏற்படுத்தி கொண்டே வரும். இந்த நிகழ்வு வடக்கு மேற்கு வடமேற்காக நகர்ந்து
உருவாகக்கூடிய இடத்திலிருந்து நகரக்கூடிய இடத்துல இருக்கிறதால அதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகபட்சம் ஆந்திர கரையோரத்திற்கு அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதால் தென் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு என்பது முந்தைய காலகட்டங்களில் இருந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு தமிழகத்திற்கே ஒரு உட்புற மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள்லையும் சரி உள் மாவட்டங்கள்லையும் சரி இப்போது ஓரிரு நாட்கள் வெப்பச்சலன இடிமழை போன்று இரு நிகழ்வுகள் இருந்து கொண்டு நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் ஆங்காங்கே. இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல கரையேறும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது வட மாவட்டங்களுக்கு, அதாவது நம்ம கரையை நோக்கி நெருங்கி வரக்கூடிய போது நமக்கு அதனுடைய தாக்கமானது இப்போ எங்கே இருக்கும்னா வட மாவட்டங்களில் ஆங்காங்கே தென்படும். டெல்டா முதல் வடகடலோர பகுதிகள் வரைக்குமே அதனுடைய தாக்கம் இருக்கும். அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்கள் வரைக்குமே அதனுடைய தாக்கம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது வந்து ஒரு 24 மணி நேரத்திற்கு இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை என்பது படிப்படியாக மீண்டும் வந்து மாறிடும். இப்போது அதுவே வந்து மேற்காகவே நமக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழை வரைக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 தேதிகள் 28 தேதிகள் வரைக்குமே கனமழை வந்து தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அமைப்பு இருக்குது. வடகடலோர பகுதிகளான தமிழகத்தின் சென்னை, திருவள்ளூர், அதாவது ஆந்திர பகுதியை ஒட்டியுள்ள திருவள்ளூர் பகுதிகள், சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு கொஞ்சம் ஒரு கூடுதல் பரப்பில் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தெற்கு நோக்கி வரப்போகுது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அதாவது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் சூழ்நிலையாக நிகழ்வுகள் என்பது ஒரு முதல் வார பகுதிகளில் பிற்பகுதிகளில் ஏற்படும். அதாவது எங்கே அப்படின்னா வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால காற்றில் வந்து திசைவேக மாறுபாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இருக்கும். இப்போ இந்த நிகழ்வு உள்ளே சென்று வடகிழக்கு மாநிலங்களில் சென்று தீவிர மழைப்பொழிவை அங்கே கொடுத்து கொண்டிருக்கும். அந்த சூழ்நிலையிலே நமக்கு வந்து வடகிழக்கு காற்றெல்லாம் தடைப்பட்டு தெற்கிலிருந்து போகக்கூடிய ஒரு காற்றாக இருக்கும். அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மேகம் கருத்து பெரிதளவுக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தாத ஒரு அமைப்பாக இந்த தீவிர நிகழ்வு நம்ம கரையை எந்த அளவுக்கு நோக்கி வருது அப்படின்றத பொறுத்து நமக்கு அந்த மழைப்பொழிவு மாறுபடும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடல் வெப்ப நீரோட்டமானது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இலங்கைக்கு நேர்கிழக்காகவே, அதாவது மத்திய தெற்கு பகுதிகளில் வலுவான நீரோட்டம் இருக்குது. அந்த நீரோட்ட பாதை பிடித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் நமது கரை அருகே வருவதற்கு சாத்தியக்கூறுகள் தென்படும். ஆனால் உயரழுத்தத்தின் தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது அதை பொறுத்து தான் அந்த நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடியதாக இருக்குதா தெற்கு நோக்கி இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். நேற்றைக்கே பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வு தெற்கு கர்நாடக பகுதிகள் அந்த ஒரு வட தமிழகத்தின் ஒட்டிய பகுதியில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததால் மழைப்பொழிவு தீவிர மழைப்பொழிவாகவே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 131 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. இன்னும் பரவலான மாவட்டங்களில் கனமழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் சரி தமிழகத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளிலையும் ஆங்காங்கே ஒரு மிதமானது முதல், அதாவது தென் மாவட்டங்களுக்கு மிதமானது மழைப்பொழிவும் வட மாவட்டங்களில் கனமழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகியது நேற்றுக்கெல்லாம். அப்படி பார்க்கும்பொழுது சென்னை மாவட்டத்தின் பரவலான பகுதிகளிலையும் ஒரு மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இன்னும் உட்புற தமிழகத்தில் ஆங்காங்கே கனமழை பொழிவாக ஏற்படுத்தியது. கோவை மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் சின்னக்கல்லார் பகுதி 29 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்டத்தின் பெளந்துறை அதிகபட்சமாக 32.5 மில்லிமீட்டர், தருமபுரி, அரூர் 113 மில்லிமீட்டர். இது வந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பகுதிகள் சொல்லலாம். திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும், ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகள், கள்ளக்குறிச்சியின் தியாகதுர்கம் 75 மில்லிமீட்டர் அளவிற்கு அதிகபட்ச மழைப்பொழிவு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பரவலான பகுதிகள், கரூர் மாவட்டத்தின் பகுதிகள், கிருஷ்ணகிரியின் ஊத்தங்கரை பகுதிகள் 29 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு. மதுரையின் சுற்றுவட்டார பகுதிகள் மழைப்பொழிவு. இப்போ இப்படியெல்லாம் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். நாளைக்கும் தெற்கு காற்றின் ஏற்றத்தின் காரணமாக குறிப்பாக தென் உட்புற பகுதிகளிலே மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் ஏற்படும். அதாவது டெல்டாவை ஒட்டிய தென் கடலோரத்தின் சில பகுதிகளிலையும் திருச்சிக்கு மதுரைக்கு இடைப்பட்ட பகுதிகளுக்கு ஒரு மழை வாய்ப்பு, கனமழை ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஒதுக்கி இது வந்து வெப்பச்சலன இடிமழை போல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இரு நிகழ்வுகள் இருந்து கொண்டு தமிழகத்தை வெற்றிடமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மேற்கு கிழக்கு காற்றின் சந்திப்பு தெற்கு காற்றின் உள்ளீடின் காரணமாக ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும். தீவிர நிகழ்வானது வட தமிழக கரை நோக்கி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை, அதிகனமழைக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் இதுக்கு அதிகபட்ச சாத்தியக்கூறாக வட தமிழகத்தை ஒட்டியே தெற்கு ஆந்திர கரைக்கு ஒரு 60% வாய்ப்பாக இருக்கக்கூடிய, 70% கூட வச்சுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் அது இப்படியும் வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத நம்ம நினைவில் கொள்ளணும். ஏன்னா எல்லா இடமும் கடல் வெப்ப சார்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் வெப்பநிலையை பொறுத்து நமக்கு அந்த நிகழ்வு வழித்தடத்தை மாற்றி அமைக்கும். இப்போது இருக்க ஃபோர்காஸ்ட்டை பார்த்திங்கன்னா அன்றன்றைக்கு
ஏற்படக்கூடிய ஒரு வெப்பத்தை பொறுத்து இந்த நிகழ்வு இது ஏற்கனவே நம்மளும் சொல்லியிருக்கோம். வட தமிழகம் மற்றும் நெல்லூருக்கு இடைப்பட்ட பகுதிகளில் நெல்லூர் அருகே கரை கடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது தீவிரம் அடையாமல் இருந்த சூழ்நிலையால் அது ஐஎம்டி ரிப்போர்ட்ஸில் தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகும் அப்படின்ற மாதிரி போன நிகழ்வு சொன்னாங்க. நாம் முன் வச்சது தீவிர தாழ்வாகவே இது கரையை கடக்கக்கூடிய தாழ்வு பகுதியாகவே கரையை கடக்கிறதால இது மோஸ்ட்லி தமிழக கரை ஏரியே கரையை ஒட்டிய பகுதிகளிலே நிலவும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தது போலவே அது சென்று ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தி சென்றது. இப்போவும் பார்த்திங்கன்னா அதே போல் வட தமிழகம் மற்றும் ஆந்திர கரையோர பகுதிகளுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் தெற்கு நீராவி காற்றை உள்ளீடு அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. கூடுதல் கவனம் தேவை. இது வட தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு சற்று கூடுதல் பரப்பில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தின் காரணமாகவும் நமக்கு 24 தேதிக்கு பிறகு ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் கடலோர மாவட்டங்களில். இது எந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த அறிக்கையில் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். வானிலையில் இணைந்திருங்கள். எப்பவும் மாற்றத்திற்குரிய ஒரு வானிலை அமைப்பாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது அப்படின்றத நினைவில் வைத்துக்கொண்டு எப்போ வேணாலும் நிகழ்வு உருவாகி அது எந்த சூழ்நிலை எங்கே வேணாலும் கரையை கடக்கும் அமைப்பும் மாற்றி அமைக்கும் சூழ்நிலை இருக்கிறது. சிறு நிகழ்வும் பெரும் மழை தரும் கூடிய ஒரு நினைவில் ஊட்டிக்கொண்டு அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.